லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். mytamilmovie.comக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் சாரும் சரி, அஜித் சாரும் சரி, ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் அவங்க காணா போயிடுவாங்க. இயக்குனரை மதிக்காத எந்த நடிகரும் உயர முடியாது. ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் உள்ள நடிகர்கள் வந்து ஒரு சமூக அக்கறையோடும் இருக்கணும். இன்றைக்கி அந்த மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அது நடிகர் மட்டும் முடியாது, அரசியலும் அதுக்கான தகுதியும் இருக்கணும். தளபதி இங்கே 2 பேரில் யார் இயக்குனர் நடிகர்? எனக்கு வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்க்கவே தெரியுது. தளபதி ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு ரெண்டுமே. இப்போது இவங்க 2 பேரில் யார் இயக்குனர் நடிகர்? எனக்கு 2 பேருமே தான். 2 பேருமே. விஜய் சாரும் சரி, அஜித் சாரும் சரி. ஏன்னா இந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு 2 பேர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா அது இயக்குனர் நடிகர் இருந்தனால தான். இயக்குனரை மதிக்காத எந்த நடிகரும் உயர முடியாது. அந்த மார்க்கெட் இருக்கும்போது பண்ணுவாங்களே தவிர, இயக்குனர் நடிகர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு காலகட்டம் தான். அதுக்கப்புறம் அவங்க காணா போயிடுவாங்க. இயக்குனர் நடிகராக இருக்கவங்க தான் மேலும் மேலும் உயர முடியும். அப்போ இன்றைக்கி 2 பேரும் உயர வர்றாங்கன்னா 2 பேருமே இயக்குனர் நடிகர் தான். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடிகர்களை சூஸ் பண்ணுறீங்களா, அல்லது நடிகர்களை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்களா? நான் திருப்பாச்சி ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இதில் விஜய் நடிப்பார்னு நான் நினச்சி கதை பண்ணல. அந்த சூழ்நிலை வந்து சில நேரங்களில் கதைக்காக ஹீரோவை தேடுவோம், சில நேரங்களில் ஹீரோவுக்காக கதையை ரெடி பண்ணுவோம். இது வந்து சூழ்நிலையிலேருந்து மாறி வரும். திருப்பாச்சியும் கிட்டு, சிவாசி கிட்டு. கதைக்காக ஹீரோ தேடின படமும் கிட்டு, நடிகருக்காக கதை பண்ண படமும் கிட்டு. இது உதாரணங்கள் நிறையா இருக்கும். ஓகே. இப்போது சார், இந்த திருப்பதி படம், அதில் வந்து அஜித் சார் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தில் வந்து அவர் ரொம்ப ஸ்லிம்மாக வேறு மாதிரி ஒரு லுக்கில் இருந்தார். அது வந்து கதைக்காக அவர் அப்படி ஆனாரா, நீங்கள் அப்படி சொன்னீங்களா? அது என்ன கான்செப்ட்? கதைக்காக இல்லை, சதைக்காக. ஆக்சுவலி நானும் அந்த ஹீரோலாம் அப்படிலாம் மெலிஞ்சு அப்படிலாம் எனக்கு அது விரும்ப மாட்டேன். ஆக்சுவலி திருப்பதியில் அவர் கமிட் ஆகும்போது இன்னொரு படத்துக்காக அவர் தன் உடம்பை குறைச்சிருந்தார். ஓகே. அந்த படத்தோட ஷூட்டிங் தள்ளி போச்சு. ஓகே. அந்த தள்ளி போன கேப்பில் தான் நாங்கள் திருப்பதி ஆரம்பித்தோம். ஓகே. இப்போ இன்னொரு படத்துக்காக இழைச்ச உடம்பு கொண்டு வந்து ஏன் படத்தை இணைச்சிட்டார். ஆமாம், அதுதான் தவிர நம்ம ஹீரோலாம் அப்படி இருக்க மாட்டாப்புல. நம்ம அப்படியே பில்லாவில் வந்தார்ல, அந்த மாதிரி அஜித் தான் நம்மளுக்கு பிடிக்கும். நான் பில்லாமல் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், சே இந்த மாதிரி உடம்போட ஸ்ட்ரக்சரோட நம்ம ஒருத்தர் வராமல் போட்டாரே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். அது என்ன பண்ணுறது, சூழ்நிலையில் தான். திரும்ப அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவருக்காக ஒரு கதை ரெடி பண்ணுவீங்களா? பில்லால ரெடி பண்ண மாட்டேன், ரெடியாக இருக்குது. ரெடியாக இருக்குது. ஆமாம், அதில் கிடைச்சாருன்னா பட்டை கிளப்பிடலாம். கண்டிப்பாக அஜித் சார் வந்து கால் ஷீட் கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக இப்போ வந்து விஜய் சாரோட 26வது வருஷம் போயிட்டு இருக்கு. அது ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த 26வது வருஷத்தில் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி அவரோட படம் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் விஜய் சாரில் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இல்லை, அவர் வித்தியாசங்கிறது நடிப்பில் நிறைய இம்ப்ரூவ். இப்போ சர்க்கார் லெவல் பார்த்தா அந்த டைலாக் டெலிவரிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அது ரொம்ப ரசித்தோம். அது மாதிரி சில ஒரு பாடி லாங்குவேஜ். இப்போ திருப்பாச்சி சிவாசியை விட சென்டிமெண்ட் சீனில் இப்போ உள்ள ஒரு மெச்சூரிட்டி, அப்போ மெச்சூரிட்டின்னு சொல்லி இல்லைன்னு சொல்ல முடியாது, அதை விட ஒரு இது நிறைய மாற்றம் இருக்குது. ஒன்று மாறல அவரோட கேரக்டர். ஓகே, குட். ஆமாம், நம்ம சினிமாவை விட்டுட்டு நம்ம விஜய்னு போய் உட்காந்து பேசினோம்னா திருப்பாச்சியில் பார்த்த அதே விஜய், சிவகாசியில் பார்த்த அதே விஜய். இன்றைக்கும் அந்த ஒரு எளிமையாக இருப்பான். எளிமை, அந்த பழகுற தன்மை, அதில் எதுவுமே மாறல. அவர் நடிப்பு தான் மாறி இருக்கு. ஓகே சார். இப்போது தளபதி அவரோட படங்கள் மெர்சலாக இருக்கட்டும், இப்போ வந்து சர்க்காராக இருக்கட்டும், அரசியல் ரீதியான நிறைய கான்ட்ரவர்சியை கொண்டு வந்தது. அதே மாதிரி
அஜித் அவர்களும் அப்படியான படங்கள் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடிக்கணும். ஏன்னா இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் உள்ள நடிகர் இருக்காங்களே, இப்போ விஜய்க்கு ஒரு கோடிக்கணக்கில் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி அஜித்துக்கும் இன்றைக்கி கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் உள்ள நடிகர் ஒரு சமூக அக்கறையோடும் இருக்கணும். ஏன்னா நம்மளை இத்தனை கோடி ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது பெரிய ஒரு ஆண்டு கொடுத்த வரம். அது அந்த வரத்துக்கு மதிப்பு கொடுக்குறதா வெறும் பொழுதுபோக்கு படமாக பண்ணிடாமல் கொஞ்சம் சமுதாய அக்கறைகள். ஆனால் சரி, அதுக்காக ஒரு அரசியல்வாதிகளை தாக்குறது மட்டும் சமுதாய அக்கறை இல்லை. கண்டிப்பாக நிறைய தமிழ்நாட்டில் எத்தனை பிரச்சனை இருக்குது. ஸ்டெர்லைட்டுங்கிறாங்க, விவசாய பிரச்சனைங்கிறாங்க, அது தண்ணீர் பஞ்சம், காவிரி பிரச்சனை, நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் பிரச்சனை தான். அவ்வளோ கதைகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அதில் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணும்போது, எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம விஜய் பண்ணும்போது அது அவ்வளோ ரீச் ஆகுது, விழிப்புணர்வு மாதிரி. அப்போ நிறைய பேர் சாதாரண நடிகர் சொன்னால் கூட அது வெளியே தெரியாமல் போயிடுது. கண்டிப்பாக. அப்போ விஜய் சொல்லும்போது அது மிகப்பெரிய அளவில் ஒரு வெளிப்பாடு இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அஜித் சொல்லும்போதும் அவர் ஒரு விஷயத்த சொன்னார்னா அது பெரிய அளவில் போய் மக்கள்கிட்ட போய் சேரும். அது நான் சொல்கிறது என்னென்னா, நான் கூட சுயநலத்தை சொல்கிறேன். இவங்களாம் சொன்னாங்கன்னா ஒரு பிரச்சனை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு உண்டாக்கும். அதுக்கு இவங்க பயன்படுவாங்க. ஆமாம். அதனால் இப்போ விஜய் இன்னமும் இது மாதிரி படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அரசியல் படம் பண்ணணும், இன்னமும் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனையில் கையில் எடுத்துகிட்டு படம் பண்ணணும். நம்ம அஜித்தும் எல்லா படம் பண்ணாலும் போடிச்சிடும். ஏதோ ஒரு படம் பெரிய அளவில் மக்கள் பிரச்சனை கையில் எடுத்துட்டால் மக்களுக்கு அதன் மூலிமா ஒரு விழிப்புணர்வு வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தன்னோட ஓட்டை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறது விழிப்புணர்வு வந்திருக்குல்ல. அது விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொல்லும்போது அந்த விழிப்புணர்வு வருது. அதே மாதிரி அஜித் மாதிரி ஒரு பெரிய நடிகர் இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும்போது விழிப்புணர்வு வரும். அப்போது தமிழக மக்களுக்கு சில விஷயங்களில் விழிப்புணர்வு வர்றதுக்கு பெரிய நடிகரோட இந்த சமுதாய அக்கறை உள்ள ஒரு படங்கள் வர வேண்டும். பிரச்சனைகள் வரும், அதை சமாளிக்க வேண்டும். அப்படி பிரச்சனை வரும்போது எங்களை மாதிரி ஆளுகளாம் சப்போர்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக. இப்போ தளபதி இவங்க 2 பேருமே இருக்காங்க. இவங்கள நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஒன் வேர்டில் அவங்கள பற்றி சொல்ல முடியுமா? ஒரே வார்த்தையில். விஜய் அமைதி, அஜித் ஜாலி. சூப்பர். உங்களோட இனி வர்ற ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம். நம்ம பேர சரவடின்னு போயிருந்துச்சுல, அது கொஞ்சம் அடுத்து மருந்து நிறைய வெடிக்க அடைச்சி வச்சிருக்கு. இப்போ நம்ம சீக்கிரம் இந்த 2019 நம்ம சரவடி ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக. 2 ப்ராஜெக்ட் பேசியிருக்கு. என்னென்னா, முன்ன இந்த பேரரசு படத்துக்கும் இனி ஒரு பேரரசு படத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம அப்போல்லாம் அம்மா சென்டிமெண்ட், தங்க சென்டிமெண்ட்டு, ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு போயிடுச்சு. இப்போ எனக்கு உடம்பாடு இல்லை அது மாதிரி படங்கள். படம் பண்ணால் ஒரு சமுதாய விஷயத்தை கையில் எடுத்துக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வு சொல்கிற மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும். இல்லையா சும்மா இருந்துருவோம். உங்கள் படங்களில் நீங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர் மாதிரி வருவீங்க. நீங்கள் ஃபுல்லாக ஒரு படம் முழுக்க ஹீரோவாக நடிக்கிற ஐடியா இருக்கா? அது மக்கள்கிட்ட தான் கேட்கணும். அவங்க அதை ஒத்துக்குவாங்களா, என்ன ஏன்டா அவனுக்கு வேண்டாத வேலை எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு சிங்கிள் சீனில் வரும்போது அவங்க அந்த வரவேற்பு எப்படி இருந்திருக்கு? அதுதான் எப்படின்னா, அதுதான் அளவு. ஒரு சீனில் வரும்போது நம்ம டக்குன்னு ஒரு கடைக்கிட்டு போயிடுவோம். அது த்ரோட்டாக வரும்போது அந்த பவர் இருக்குமாங்கிறது ஒரு இது. எனக்கு என்னென்னா, நம்ம ஹீரோவாகணும், படம் ஃபுல்லாக வரணும், அதெல்லாம் இல்லை. ஒரு மெயின் கேரக்டர் அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்து அது 10 நிமிஷம் தான் கூட போதும். ஆனால் நமக்கும் அந்த கேரக்டர் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நடிக்கணுங்கிறதுக்காக போய் நடிக்கக்கூடாது. இந்த கேரக்டரில் நடித்தா நமக்கு ஆத்ம திருப்தி இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரில் நம்ம நடிக்கலாம். ஏன்னா நடிப்பு எனக்கு தொழில் இல்லை. எனக்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இயக்கம்
இதுதான் நம்மளுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஆமாம், இதுதான் மெயின் ரூட் நம்மளுக்கு. ஓகே, நடிப்புங்கிறது அதுக்கு ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் அமைச்சுன்னா கேரக்டர் நம்ம சிவாஜி கணேசன் இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 2 டைலாக் பேசினா கூட அதுக்கு ஒரு ஒரு அது பேசும்போது நம்மளுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, ஒரு மக்களுக்காக பேசியிருக்கோம், நாட்டுக்கு செய்கிறதுக்காக பேசியிருக்கோம், அப்படி போயிடணும். அது விரும்புகிறேன். அப்படி இருந்தால் நடிச்சிடுவோம். ஓகே. இப்போ நிறைய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாங்க. கமல் சார், விஜய் சார் கூட அரசியல் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ரஜினி சார் எல்லாருமே அரசியலுக்கு அவங்கெல்லாம் வந்தால் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா? உங்களோட ஒப்பீனியன். இப்போ அரசியலுக்கு இப்போ நடிகர்கள் வரும்பொழுது தான் அது வந்து தனியாக பார்க்குறாங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படின்ட்டு. அறிஞ்ச முகம். ஆமாம், அறிந்த முகம். அவங்க மனிதர்களை பார்க்குறது இல்லை. இப்போ ஒரு வக்கீல் அரசியலுக்கு வந்திருக்காரு, நம்ம ஏன் வக்கீல் அரசியலுக்கு வராருன்னு கேட்டதில்லை. கோர்ட்டு போன என்ன அந்த வேலையை விட்டு ஏன் நாட்டுக்கு வராரு அப்படின்ட்டு. அது மாதிரி எத்தனை டாக்டர், இன்றைக்கி டாக்டரும் கூட எத்தனை தலைவர் இருக்காங்க, அவங்க வைத்து மட்டும் இருக்கலாம். அவங்க டாக்டர் வந்து வேலையை விட்டுட்டு அரசியலுக்கு வரும்போது இது வரைக்கும் யாரும் ஏன் டாக்டர்லாம் அரசியலுக்கு வராங்கன்னு கேள்வி கேட்டதில்லை. விவசாயம் பண்ணவங்களும் வந்திருக்காங்க. இங்கெல்லாம் வராத கேள்வி ஒரு நடிகர் மட்டும் அரசியலுக்கு வரும்போது அது என்னமோ நிறைய பேர் தீண்டத்தகவல் வர மாதிரி நினைக்கிறாங்க. என்னமோ அவங்க ஒரு சமூக விரோதி மாதிரி நினைக்கிறாங்க. அந்த பார்வையை என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. நடிகரும் இந்த நாட்டு குடிமகன், அவனுக்கும் அரசியலில் ஈடுபட உரிமை இருக்குது, ஓட்டு போட உரிமை இருக்குது, ஓட்டு கேட்க உரிமை இருக்குது, தேர்தலில் நிற்க உரிமை இருக்குது. எல்லா உரிமைகளும் தொழில் தான் அவங்களுக்கு நடிப்புங்கிறது. என்னென்னா அது வந்து ஒரு பயம், ஒரு பொறாமை. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வந்து அரசியலில் தெரிஞ்ச முகமாக வர்றதுக்கு பல வருடங்கள் ஆயிரும். பல மீட்டிங் பேசி போராடி மக்களை பார்த்து சேவை செஞ்சு மக்களுக்காக சிறைக்கு போய் இவ்வளோலாம் பண்ணி தான் மக்களுக்கு அந்த முகம் வந்து அறிமுகமாகிறது. நடிகருக்கு அந்த இது இல்லை. அவங்க இப்போ ஸ்க்ரீனில் தொழிலாகவும் போச்சு, அந்த தொழில் மூலியமாக மக்களுக்கு அறிமுகமானதாக போச்சு, ஈஸியாக வந்து அவங்க வந்து ரீச் ஆக முடியுது. இந்த பொறாமை தான் நடிகன்கிற இந்த வார்த்தை. வேறு வந்து நடிகனுக்கு தகுதி இல்லைங்கிறதும் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு 10-15 வருஷம் போராடி மக்கள்கிட்ட போய் சேர்றோம், கரெக்டாக ஒரு 10-15 படம் பண்ணிட்டு சேர்ந்துறாங்களே. இந்த பொறாமையால் தான் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிற இது, வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று பார்த்தா இன்றைக்கி மக்களுக்கு கஜா புயலாக இருக்கட்டும், ஏற்கனவே வந்த வெள்ளம் புயலில் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், முதல்ல உதவிக்கரம் நீட்டுறது யாருன்னா சினிமாக்காரங்க தான், சினிமா நடிகர்கள் தான். இவங்க சம்பாதிச்ச பணத்தில், சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் எடுத்து தான் 10 லட்சம் 5 லட்சம்னு கொடுக்குறாங்க. ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதியும் தான் சொந்த கையில் எடுத்து பணத்தை எடுத்து கொடுத்ததா கேள்விப்பட மாட்டோம். கட்சி நிதிம்பாங்க. கட்சி நிதிங்கிறது என்ன? பல மக்கள்கிட்ட வாங்கிய பணம் தான் அது கட்சி நிதி. ஆனால் நடிகனோட நிதிங்கிறது உழைச்சி அவனோட சொந்த காசை கொடுக்குறது. நம்ம தமிழ்நாட்டில் நடந்தாலும் சரி, இல்லை ஆந்திராவில் நடந்தாலும் சரி, இல்லை கேரளாவில் ஒரு மக்களுக்கு பிரச்சனைனாலும் சரி, அங்கே மொழியெலாம் பார்க்காம உடனே விஜயெலாம் பார்த்தா 7 லட்சம் 80 லட்சம் கொடுத்தாரு. அஜித் பார்த்தா இப்போ கஜா புயலுக்கு 15 லட்சமாக கொடுத்துருக்காரு. லாரன்ஸ் அவரெல்லாம் சூர்யா சார், கார்த்திக், எத்தனை நடிகர்கள் இப்போ நம்ம யார் யார் உதவணும் அப்படின்னா நம்ம 10-15 நடிகர்கள் சொல்லியிருப்போம் லிஸ்ட்டில். ஆனால் எந்தெந்த அரசியல்வாதி வந்து அவங்க கை காசை எடுத்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டு சொல்ல முடியாது. கண்டிப்பாக. அப்போ நடிகருக்குள்ள தகுதி யாருக்கு இருக்குது? எவ்வளோதான் கொடுக்குற சம்பாதிச்சாலும் கொடுக்குற மனசு தான் கொடுக்க முடியும். வேறு ஒரு 10,000 கையில் இருக்கும்போது 100 ரூபா கொடுக்க மனசில்லாதவன் அவன் 10,000 கோடி வந்தாலும் அவன் 1 கோடி கொடுக்க மாட்டான். கொடுக்குற மனசுங்கிறது பணம் வந்தால் கொடுப்போங்கிறதுலாம் கொடுக்க முடியாது.
இன்றைக்கி நான் என்கிட்ட ஒரு 10,000 இருக்குது. ஒருத்தருக்கு நான் வந்து உதவிங்கும் போது என்னால் ஒரு 1000 கொடுக்க முடியல. பணம் தான் கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன்னா கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி இல்லாத மனசு என்றைக்கும் இல்லாமல் தான் போகும். அது மாதிரி நடிகர்களுக்கு இன்றைக்கி கொடுக்குறாங்கன்னா மனசு தான் காரணம். அதனால் அரசியலுக்கு நடிகர்கள் வரலாம், வரதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் தகுதி வளர்த்துக்கணும். கண்டிப்பாக அது மட்டும் தகுதி. நம்ம நாட்டு பிரச்சனையில் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வரோம்னா தமிழ்நாடு என்ன பிரச்சனை இருக்குது, அது எப்படி தீர்க்கலாம், தீர்க்கலாம் தேவையில்லை. 2 பிரச்சனை தெரிஞ்சாலே போதும். அப்போ அது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருந்தாலே அதை எப்படி தீர்க்கலாங்கிற மைண்டு வந்துடும். இப்போ எந்த பிரச்சனை தானே அப்படின்னு வந்தால் நீங்கள் பிரச்சனை கொண்டு கையில் வச்சா கூட அதை தீர்க்கிற மெண்டாலிட்டி வராது. அதனால் முதல்ல பிரச்சனையை ஆராயிற தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அக்கறை எந்த நடிகருக்கு இருக்கோ அந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம். மக்களாக வரணும், மக்களை நேசிக்கணும். என்னது இப்போ பதவியை நேசிக்கிற நடிகராக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும், பதவியை நேசிக்கிறவங்க நாட்டுக்கு வரவே கூடாது. யார் மக்கள் நேசிக்கிறாங்களோ அவங்க பதவிக்கு வாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து முன்னாடி ஒரு நட்சத்திர அந்தஸ்தோட நிறைய அரசியல்வாதிகள் இருந்தாங்க. உதாரணமாக சொல்ல போனால் கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மா, அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த ஜெனரேஷனில் அப்படி ஒரு நட்சத்திரம் உங்களுக்கு யார் அப்படின்னு தெரியுதா? இல்லை, நட்சத்திரம்னா உங்களுக்கு இன்றைக்கி ரஜினி சார் இருக்கார், கமல் சாரும் நட்சத்திரம் தான், விஜயும் நட்சத்திரம் தான், விஜயகாந்தும் நட்சத்திரம் தான். நட்சத்திரம் பார்க்கும்போது இன்னைக்கு அதாவது நடிகர்கள் அந்தஸ்துலன்னு இல்லை, காமனாகவே பொதுவாகவே அரசியல்வாதிகள்னா ஃபெமிலியராக இருப்பாங்க இல்லையா, இவங்கள நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கூட நீங்கள் சொல்லலாம். அது அரசியல் ப்ளஸ் நடிகர், அப்படியா? மக்கள் செல்வாக்குள்ள தலைவர். மக்கள் செல்வாக்குள்ள தலைவருங்கிறது இப்போ கொஞ்சம் கிளம்சியாச்சு. இப்போ வந்து இந்த சீட்டை களைச்சி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. எந்த சீட்டு யார் பேருக்கும் தெரிய மாட்டேங்குது. இப்போ எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் மக்கள் புரட்சி நடிகராக இருக்கும்பொழுதே புரட்சி தலைவராக வளர்ந்துட்டார். கலைஞர்லாம் அரசியல் டக்குன்னு பதவிக்கு வந்துடல. அடிப்படை ஒரு அரசியல்லேருந்து கூட்டத்திலிருந்து அண்ணா பெரியார் பேச்சை கேட்டு அரசியல் பேச்செல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அரசியல் மேடையில் அமர்ந்து அப்புறம் கோடான மக்கள் அவர் பேச்சு கேட்க வச்சு அசுர உடைச்சதெல்லாம் அதெல்லாம் பிளட்டு இருந்துச்சு அவருக்கு. அந்த சமுதாய அக்கறையும் அரசியல் இதுவும். அப்புறம் ஜெயலலிதா மேடம், அவங்க வந்து நம்ம சொல்லுவாங்க எல்லாரும் எம்ஜிஆர் இருந்தார், எம்ஜிஆர் கூட அரசியல் இருந்ததுனால ஈஸியாக வந்துட்டாங்கன்னா. அப்படி எம்ஜிஆர் கூட இருந்தவங்க எல்லாம் நம்ம பெருசாக வந்துட முடியல. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும். அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஆளுமை அரசியல் காய் நகர்த்துது. இன்னொன்று இத்தனை அரசியலால் அதிகமாக ஆம்பளையாக இருப்பாங்க. இத்தனை ஆம்பளை கூட்டத்தில் ஒரு பொம்பளை பெண் சிங்கமாக இருந்து கடைசி வரைக்கும் போராடி இருந்தெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நடிகை அப்படிங்கிறனால வந்துடாது. அதே மாரி ஒரு திறமை இருக்கணும். அது மாதிரி எம்ஜிஆர் ஒரு நடிகருங்கிற மாதிரி இல்லை, எத்தனை நடிகர்கள் அப்போவே அரசியல் இருந்தாங்க. எல்லா நடிகர்களும் வரல. எஸ்எஸ்ஆர் இருந்தார். அப்போ ஒன்றும் பெருசாக ஜொலிக்க முடியல. அது நடிகர் மட்டும் முடியாது, அரசியலும் அதுக்கான தகுதியும் இருக்கணும். அது எம்ஜிஆருக்கு இருந்துச்சு, ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அதனால் மக்கள் தலைவர் ஆகிட்டாங்க. கலைஞருக்கும் அந்த தகுதி மக்கள் தலைவர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி அந்த மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கேள்விக்குறி. ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் உங்களோட டைமை ஒதுக்கி எங்களுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, மேலே பொறுமையாக இப்போ இதில் பதில் கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. ஆனால் நீங்கள் வெறும் ஒரு கையை மட்டும் தட்டி விட்டு போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் mytamilmovie.com. Thank you.